இங்கே மீனா வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்ததும் பார்த்துட்டு முத்து பார்த்துட்டு அதிர்ச்சி அடைந்து மீனா வந்து அறைய போகிறாங்க. இப்படி பண்ணிட்டு எங்கே பார்த்தாலும் அலைஞ்சேன் தெரியுமா? ஆமாம், நீங்கள் ஏன் இவ்வளோ நேரம் கழித்து வீட்டுக்கு வரீங்க அப்படின்னு கேட்குறாங்க. என்ன மீனா, என்னையே திருப்பிக்கிட்டு நீ கேட்குறியா அப்படின்னு கேட்குறாரு முத்து. உடனே கட்டி பிடிச்சிக்கிறாரு. எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, தலையை குனிஞ்சுக்கிறாங்க, எல்லாரும் திருப்பிக்கிறாங்க. இப்போ அறைய போகும்போது விஜயா சொல்லுது, 4 அடி சேர்த்து போடு, என்ன திமிரு இவளுக்கு ஊரை சுற்றிக்கிட்டு வர்ற அப்படின்னு. நான் ஒன்றும் ஊர் சுற்றிட்டு வரல அத்தை, நான் போய் வேலை பார்த்துட்டு சம்பாரிச்சிட்டு வரேன். இந்த பாருங்க பணம் 3000 ரூபா. ஒரு நாளில் யார் 3000 ரூபா கொடுப்பா? பெரிய 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 வேலை பார்த்தா கூட 3000 ரூபா கிடைக்காது அத்தை. கோயில் கும்பாபிஷேகம் மாலை கட்ட போனேன், அதுக்கு போய் 3000 ரூபா கிடச்சிச்சு, போனேன், சும்மா ஒன்றும் போகல அத்தை அப்படிங்கும்போது மூஞ்சி சுண்டி போயிடுது விஜயாவுக்கு. அப்போ மனோஜ் கேட்குறாரு, ஆமாம் நீ போனது தப்பு தானே மீனா, நீ யார்கிட்டையாவது சொல்லிட்டு போகணும்ல அப்படிங்கிறாரு. நான் சொல்லிட்டு தான் போனேன், சுருதிக்கிட்ட சொல்லிட்டு போனேன் அப்படிங்கும்போது, சுருதி எங்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை சுருதி, நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்க, ஃபோனில் கூட பேசிக்கிட்டு இருந்தீங்கல்ல, அப்போ நான் உங்ககிட்ட சொல்லிட்டு போனேன். ஓ, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடுச்சு மீனா, சாரி மீனா, நான் வந்து காதில் ஹெட்ஃபோன் வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தேன்னா நீங்கள் சொன்னது நான் சொன்னதை நீங்கள் உங்களுக்கு ஓகேன்னு நினச்சிக்கிட்டீங்க, நீங்கள் சொன்னது எனக்கு காதில் விழுவலை அப்படிங்கும்போது எல்லாரும் சிரிக்கிறாங்க. அப்புறம் வந்து மீனாவும் முத்து மாடியில் போய் சாப்பிட போகிறாங்க. அப்போ நீங்கள் அழுததை நான் ஒளிஞ்சு நின்று பார்த்துருக்கணும், எப்படி அழுதிங்கன்ட்டு, உனக்கு ரொம்ப கொழுப்பு தான் அப்படின்ட்டு வந்து சத்தம் போடுறாரு. உடனே ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு முத்து. ஃபீல் பண்ணும்போது மீனா சொல்கிறாங்க, ரொம்ப அழுதிங்களாங்க நீங்கள், ஏன் நான் எங்கே போகிறேன் உங்களை விட்டுட்டு அப்படின்னு சொல்லும்போது முத்துக்கு ரொம்ப இதாகிடுது. அப்படியே வந்து இது பண்ணுறாரு, முத்துவை மீனா அணைச்சிக்கிறாரு. அணைச்சிக்கிட்டு, இல்லை மீனா நீ எங்கேயும் போயிடாத என்னை விட்டு அப்படின்னு. நான் எங்கேயும் போக மாட்டேங்க உங்களை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பொழுது விடிஞ்சு காலையில் என்ன பண்ணுறாங்க, மீனா வந்து முத்து வந்து மீனா கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி உங்கள் அம்மா கூட ஃபோன் அடித்தாங்க, சத்யா என் பேரில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டான், நான் தான் உன்னை ஏதோ பண்ணிட்டேன்ட்டு. அவன் ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டான் மீனா, அவன் தான் சிட்டி தான் சொல்லியிருப்பான் என் பேரில் கம்ப்ளைண்ட் பண்ண சொல்லி, அதனால் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டான் அப்படிங்கிறாரு. அதுக்கு நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் காலையில் போய் அவனை வச்சுக்கிறேன் அப்படிங்குது மீனா. அதே மாதிரி பொழுது விடிஞ்சு காலையில் எல்லாம் பண்ணிவிட்டு சாப்பாடெலாம் பண்ணி வச்சுட்டிங்க, எல்லாருக்கும் அவங்களுக்கு தேவையான சாப்பாடெலாம் பண்ணி வைக்கிறாங்க. அப்போ ரோஹிணி சொல்லுது, மீனா இல்லாட்டி இந்த வீட்டில் சாப்பாடு டேஸ்ட்டே இருக்காது, மீனா இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும், இப்போ தெரியுதா மீனாடாருமே அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு. ஆமாம், இவ ஊரை சுற்றிட்டு வருவா, அதை கேட்காம இருந்தோம்னா நம்ம வந்து கெட்டவங்க, நம்ம கேட்டோம்டா கெட்டவங்க, கேட்காம இருந்தோம்னா நல்லவங்க அப்படிங்கிறாங்க விஜயா. நீ வாயை மூடுறியா அப்படிங்கிறாரு அண்ணாமலை. அப்புறம் வந்து மீனா என்ன பண்ணுறாங்க, அவங்க வீட்டுக்கு போகிறாங்க, அம்மா வீட்டுக்கு போகிறாங்க. பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. எங்கடி போனேன்னு, இந்த மாதிரி கும்பாபிஷேகத்துக்கு போனோம்மா அப்படிங்கிறாங்க. அதை சொல்லிட்டு போனா என்னாடி அப்படின்னு சொல்லிட்டு தாம்மா போனேன், சுருதி வந்து காதில் ஹெட்ஃபோன் வச்சுருந்தாங்களாம், அதனால் அவங்களுக்கு தெரியலை அப்படிங்கிறாங்க. அப்போ பேசிக்கிட்டே இருக்கும்போது சத்யா வர்றான். ஏன்டா சத்யா, என் வீட்டுக்காரர் மேலே வந்து மாமா பேரில் வந்து நீ வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தியா? ஆமாம், உன்னை காணுன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அது எப்படி கொடுப்பேன், காணுன்ட்டு என் புருஷன் பேரில் எப்படி கொடுப்பேன், நீனா கொடுத்துருக்க மாட்டேன், உன்னை கொடுக்க சொன்னது யார் அப்படின்னு மீனா கேட்குறாங்க. சிட்டி தான் கொடுக்க சொன்னான், அக்கா கண்டா உடனே கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுறா, முத்து தாண்டா ஏதோ பண்ணியிருப்பான் அப்படின்னு சொன்னால் அதனால் கொடுத்தேன் அப்படிங்கும்போது சீதாவும் சண்டைக்கு போகிறாங்க. ஏண்டா நீ அவங்ககிட்ட வேலைக்கு போவாதேன்னு சொன்னால் நீ கேட்கவே மாட்டியா? அதுக்கப்புறம் மீனாட அம்மாவும் சொல்கிறாங்க, ஏன்டா உனக்கு எத்தனை வாட்டி சொல்கிறேன் சிட்டிக்கிட்ட வேலைக்கு போவேனான்னு சொல்கிறேன், நீ ஏன்டா மீறி இதை செய்கிற அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைம்மா, சிட்டி தாம்மா சொன்னான், அக்காவை காணலைண்டா நீ போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடு, முத்து ஏதாவது பண்ணியிருப்பான் அப்படின்னு சொன்னான், அதனால தாம்மா கொடுத்தேன் அப்படின்னு சொல்லும்போது, நான் கிளம்புறேம்மா, இவனை கண்டாவே எனக்கு பிடிக்கலம்மா அப்படின்னு சொல்லிட்டு மீனா போயிடுது. உடனே இவங்க கத்துறாங்க, சந்திரா மீனான்னு கத்துறாங்க. அது பாட்டுக்கு மீனா பாட்டுக்கு வீட்டுக்கு வந்துடுது. வீட்டுக்கு வந்தது என்ன பண்ணிடுது, இவர்கிட்ட சொல்லுது, முத்துக்கிட்ட வந்து சொல்லுது, அவன் தான் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லியிருக்கிறான் அப்படின்னு சொல்லுது. இப்போ சத்யா என்ன பண்ணுறாரு, சிட்டியை பார்க்க வர்றாரு. வரும்போது சிட்டி பேசி நிற்கிறாங்க, எல்லோரும் கூட பேசி நிற்கும்போது, என்னடா அக்கா கிடச்சிட்டாங்களா சத்யா அப்படின்னு சிட்டி கேட்குறான். கிடச்சிட்டாங்க, வந்துட்டாங்க, அவங்க கோயில் கும்பாபிஷேகத்துக்கு போயிருந்தாங்களாம். சிட்டி இருந்தாலும் நம்ம வந்து போலீஸ் வரைக்கும் போயிருக்கக்கூடாது, அக்கா வந்து ரொம்ப வருத்தப்பட்டாங்க, ஏன் இப்படியெல்லாம் பண்ணுற அப்படின்னு சொன்னாங்க. அக்கா என் மேலே ரொம்ப வருத்தப்பட்டாங்க, கோவப்பட்டு கிளம்பிட்டாங்க சிட்டி, இனிமே வந்து மாமா விஷயத்தில் நம்ம தலையிட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சத்யா என்ன பண்ணுறாரு, காலேஜ் கிளம்பிடுறாரு. உடனே சிட்டி என்ன பண்ணுறான், இவனுக்கு இருக்குது, இவன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறுறான்டா, இவனை வந்து இனிமேல் இப்படியே விடக்கூடாதுடா, நம்மள்ற வேலையெல்லாம் இவன் வந்து யார்கிட்டையாவது சொல்லிடுவான், அதனால் இவனை எப்படியாவது மாட்டி விடணுண்டா அப்படின்ட்டு பக்கத்தில் உள்ளவன்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அப்போ சொல்கிறாரு, அந்த பையன் சொல்கிறாரு, ஆமாம் இவனை எப்படியாவது மாட்டி விடணும் சிட்டி அப்படிங்கும்போது, இருடா அதுக்கான காலம் நேரமும் வரட்டும், நான் மாட்டி விட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதே போல் என்ன பண்ணுறாரு, ஒரு பணத்தை வச்சுட்டு ஆஃபீஸில் வச்சுட்டு வெளியில் போயிடுறாரு. அந்த பணத்தை இன்னொரு பையன் எடுத்துடுறான். வேறு பையன் எடுத்ததும் அது வந்து சிட்டி அங்கேருந்து வந்து சத்யா உட்காந்துருக்கும். சத்யா இங்கே பணம் வச்சுருந்தேனே எங்கே
அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு தெரியாது சித்தி, நான் இப்போ தான் வந்தேன், இங்கே பணமே இல்லையே, வெறும் ஃபைல் தான் இருந்துச்சு, நான் கணக்கு பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கேன். என்ன சத்யா அப்படி அலட்சியமாக இருக்கிற, இங்கே நான் 2,00,000 பணம் வச்சுருந்தேன், அதை காணும் அப்படிங்குமா, அப்போ என் மேலே சந்தேகப்படுறியா சித்தி அப்படின்னு சத்யா கேட்குறாரு. உன் மேலே சந்தேகப்படல, இங்கே வச்சிருந்த பணத்தை காணும்ல, நீ மட்டும்தானே இருக்கிற, அதனால தான் கேட்டேன். அப்போ நான் மட்டும் இருந்தால் நான் தான் எடுத்தேன்னு அர்த்தமா? இங்கே உன் ஆஃபீஸுக்கு எத்தனை பேர் வர்றாங்க, என்ன சித்தி புதுசாக பேசுகிற அப்படிங்கும்போது, இல்லைடா சத்யா, அப்படின்னா கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், போய் கொடு அப்படிங்கும்போது சிட்டி போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாரு, போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாரு. எல்லார் பேர்லேயும் கொடுக்கும்போது அப்போ வந்து ஏற்கனவே சத்யா தானே திருடினா அப்படின்னு சொல்லிட்டு சத்யா போலீஸ் வந்து விசாரிக்க வர்றாங்க. இங்கே வீட்டில் வந்து மீனா என்ன பண்ணுறாங்க, கிச்சனில் சமைச்சிக்கிட்டு இருக்கும்போது சுருதி வர்றாங்க. சுருதியை கேட்குறாங்க மீனா, ஆமாம் உங்களை இந்த மாதிரி அத்தை வந்து பண்ணியிருந்தா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, இருங்க நான் என்ன பண்ணியிருப்பேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ விஜயா என்ன பண்ணுறாங்க, அங்கே தண்ணி குடிக்க வராங்க. அப்போ சுருதி என்ன பண்ணுறாங்க, ஒரு கம்பி எடுத்து இதை இப்போ அடுப்பில் வைக்கிறாங்க. இதை எடுத்து அவங்க வாயில் அப்படியே இன்ட்டு மார்க் போட்டுருவேன் தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது விஜயாவுக்கு அப்படியே ரொம்ப கோபம் வருது. இருடி உனக்கு வச்சுக்கிறேன்னா, ஓ வாயில் நான் போடுறேன்டி அப்படிங்குது.